காவேரி வந்து யமுனா கிட்ட விஜய்க்காக பேசினது சூப்பர் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. விஜய வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. காவேரி வீட்ல இருந்து கிளம்பும் போது நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு, நிவின் நீங்க வந்து யமுனா கிட்ட சொன்னீங்களா? யமுனா தான் வந்து போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா, அதனாலதான் விஜய வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிவின் வந்துட்டு யமுனா இந்த மாதிரி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவளையெல்லாம் நான் வச்சுக்கிறேன் போயிட்டு அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு, நிவின் நீங்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே வந்து யமுனா கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன். இல்ல காவேரி, ஏற்கனவே எங்களாலதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இன்னமே இருக்கு, அதனால எப்படியாவது உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது திருப்பியும் யமுனா வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு விஜய வந்து அரெஸ்ட் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாள். காவேரி வந்துட்டு, நிவின் அதையெல்லாம் விடுங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு விஜயை எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வர்றது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். விஜய் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு விஜய்க்கு வந்து உடம்பு சரியில்லாம மயக்கமாயிடுறாங்க. அந்த டைம்ல போலீஸ்க்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம இப்ப உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கால் பண்ணிட்டு, சார் திடீர்னு விஜய் வந்து மயக்கமாயிட்டாரு, நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் சார், அங்கதான் சார் நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, விஜயே இப்பதான் கிடைச்சிருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு நிலைமை வந்து போச்சா? விஜய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறத வந்து நியூஸ்ல போய்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல குமரன் வந்துட்டு காவேரிக்கு போன் பண்ணிட்டு, காவேரி இப்ப உடனே நியூஸ் பாரு. காவேரி வந்து நியூஸ் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. விஜய்க்கு இப்பதான் அம்மா வேற சரியா போச்சு, அப்புறம் திடீர்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம தான் ஆகும், நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் காவேரி வந்து விஜய் பார்த்துட்டு, விஜய் என்னாச்சுங்க விஜய், ப்ளீஸ் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் வந்து எழுந்திரிக்கவே இல்லை. அந்த டைம்ல காவேரி வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் கிட்ட, சார் என்னோட விஜய்க்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுனால டாக்டரும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. மேடம் அது ஒண்ணும் இல்ல, இப்பதான் வந்து அம்மா சரியா போச்சுல்ல, இவ்வளவு நாளா அவங்க ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அதனால ஹெல்த்தியா இல்லாததுனால தான் இந்த மாதிரி மயக்கமாயிட்டாங்க, 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்சர்வேஷன்ல இருந்தாங்கன்னா சரியா போயிடும். போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கால் பண்ணிட்டு, சார் விஜய்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லே வச்சிருக்க சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, அப்போ ஒருத்தவங்க அங்க இருங்க, மீதி எல்லாம் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. போலீஸும் வந்துட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஒருத்தவங்க மட்டும் அங்க நின்று விஜய வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காவேரி போயிட்டு நிவின் கிட்ட, நிவின் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் வெண்ணிலாவையும் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஆனா வெண்ணிலாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே, சரி நம்ம 2 நாள் இங்க தானே இருப்போம், வெண்ணிலா இந்த டைம்ல கண் முழிச்சிட்டா கூட உண்மை என்னங்கிறது அவளே சொல்லிடுவாள்ல, கடவுளே எப்படியாவது வெண்ணிலா வந்து கியூர் ஆகணும், விஜய் வந்து ஜெயிலுக்கு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி காவேரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. குமரனும் காவேரியும் டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் வெண்ணிலாவையும் இங்க தான் அட்மிட் ஆயிருக்காங்க, வெண்ணிலாவுக்கு இப்ப எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொன்னதும் டாக்டர் இருந்துகிட்டு, இப்போதைக்கு எதுவுமே எங்களால சொல்லவே முடியாது. நர்ஸ் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் சார் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார், வெண்ணிலா பேஷண்ட் வந்து கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டர் அங்க இருந்து வேகமா போறாங்க. இதை கேட்ட காவேரிக்கும் குமரனுக்கும் பயங்கர சந்தோஷம், அப்பாடா நம்ம சாமி கிட்ட வேடின மாதிரியே எப்படியோ வெண்ணிலா வந்து கண்ணை முழிச்சிட்டாலே, நம்மளுக்கு அது போதும், எப்படியாவது உண்மை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போறாங்க. அந்த டைம்ல தாத்தா வந்து காவேரிக்கு போன் பண்றாங்க. தாத்தா இருந்துகிட்டு, என்னம்மா காவேரி விஜய வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போய்கிட்டு இருக்குது. ஆமாம் தாத்தா, இப்போ நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், விஜய்க்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதனால போலீஸ் வந்து டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் தாத்தா வந்து ரொம்பவே பதட்டத்துல, இப்பவே நாங்க கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாங்க. வெண்ணிலா வந்து கண் முழிச்சத காவேரி எல்லாருமே வந்து நின்று பாக்குறாங்க. வெண்ணிலா வந்து ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது டாக்டர் போயிட்டு வெண்ணிலா கிட்ட, இங்க நிக்கிறதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெண்ணிலா வந்து எதுவுமே பேசாம அமைதியாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து காவேரி கிட்ட போயிட்டு, அவங்க இப்பதானே கண் முழிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், கண்டிப்பா அவங்களுக்கு ஞாபகம் எல்லாம் திரும்பிடும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே காவேரி வந்து மனசுக்குள்ளேயே எப்படியாவது விஜய இங்க இருந்து போலீஸ் கூட்டிட்டு போறதுக்குள்ள வெண்ணிலாவுக்கு வந்து எல்லா ஞாபகமும் வரணும், வெண்ணிலா வாயால சொல்லணும் அந்த பசுபதி தான் மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா
விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல, விஜய் நம்ம இங்க இருந்த வாக்குலயே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து கண்ணை முழிச்சிட்டு காவேரிய வந்து தேடிட்டு இருக்காங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட போன உடனே விஜய் ஒரு குட் நியூஸ், அந்த வெண்ணிலா வந்து கண்ணை முழிச்சிட்டா, அவ இருக்கிற ஹாஸ்பிட்டல்லயே தான் நீங்களும் அட்மிட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து பயங்கர சந்தோஷம். அப்பாடா, எப்படியாவது இனிமேலாவது உண்மையெல்லாம் தெரிய வரும் இல்லையா. ஆமா விஜய், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, காவேரி நீ போயிட்டு உங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லைங்க, நான் வரும்போதே கங்காக்கா கிட்ட நான் விஜய பார்க்க போறேனே சொல்லிடுங்க அப்படின்னே சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இனி வந்து நான் யாருக்காகவும் பயப்பட போறதில்ல. உங்களுக்காக நான் வந்து போராட்டம் பண்ணியாவது நான் உங்களோடவே வரத்துக்கு வழியை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம யமுனா தான் பண்ணான்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா இந்த டைம்ல விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அதனால உண்மை எதுவுமே சொல்ல வேண்டாம், அவருக்கே எப்போ உண்மை தெரியுதோ அன்னைக்கே தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நர்ஸ் போயிட்டு காவேரி கிட்ட, மேடம் இங்க கொஞ்சம் வாங்கல, வெண்ணிலா ஏதோ பேசணுன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க, நீங்க என்னன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா அப்படின்னு சொன்னதுனால காவேரி வந்து கிட்ட போறாங்க. காவேரி வந்து உனக்கு எப்படி வெண்ணிலா இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வெண்ணிலா ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல காவேரி போயிட்டு நிவின் கிட்ட, நிவின் நீங்க அப்படியே வீடியோ எடுங்க வெண்ணிலா பேசுறத, அப்போதான் நம்ம போலீஸ் கிட்டையும் வந்து போட்டு காமிக்க முடியும், விஜயும் நம்ம இங்க ஹாஸ்பிட்டல் இருக்க வாக்குலயே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நிவின் வந்து வெண்ணிலா பேசுறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. வெண்ணிலா பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு காவேரியும் நிவினும் அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம், சார் இந்த வீடியோவை பாருங்க, யாரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலாவே சொல்லியிருக்கா, இத்தனை நாளா நீங்க இந்த விஜயை தேடினதுக்கு ஒழுங்கா பசுபதியை தேடி இருந்தா கூட நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் சார், எல்லா தப்புமே அந்த பசுபதி மேலதான் சார், இப்பயாவது இந்த பசுபதியை நம்புவீங்களா இல்ல இன்னும் விஜயை தான் நீங்க அரெஸ்ட் பண்ணலான்ற முடிவுல இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க ஏதாவது காசு வாங்கிட்டு நீங்க இந்த மாதிரி வேலை பண்றீங்களா என்னங்கிறது தெரியல, நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல சார் அந்த பசுபதி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாளா நாங்க சொல்றது நீங்க எதுவுமே கேட்காம விஜய் வந்து தேடிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உடனே பிரஸ்ஸை கூப்பிடுங்க சார், நாங்க வந்து கண்டிப்பா பேசியாகணும், எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் கிட்ட சொல்லணும். நிவினும் காவேரியும் பிரஸ்ஸை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க வீடியோ ஆதாரம் நாங்களே வச்சிருக்கோம், வெண்ணிலாவே வந்து சொல்லியிருக்காங்க அந்த பசுபதி தான் எங்களை மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, எல்லாமே அந்த பசுபதி மேலதான் தப்பு இருக்கு, நாங்களே ஆதாரம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்த யமுனா வந்துட்டு மனசுக்குள்ளேயே இப்ப கூட பிரஸ்ஸை மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒட்டுக்காதான் நின்று பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கங்கா போயிட்டு யமுனா கிட்ட, இங்க பாரு யமுனா, நீ ஏதாவது திருப்பியும் அந்த காவேரி அக்கா மேல குறை சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ, இந்த வீடியோ ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்கு காவேரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு அது எனக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க. போலீஸ் வந்து பசுபதியை அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.